Hi student, this is Silamu Max Tuition 11th standard exercise 4.1 question number 8. Count the numbers between 999 and 10,000 subject to the condition that there are subdivision 1 no restriction, subdivision 2 no digits repeated, subdivision 3 at least one of the digits is repeated. Okay, see solution இங்க 999 and 10,000க்கு பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம இங்கே கவுண்ட் பண்ணணும், அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் டிஜிட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 and 9. ஓகே, இப்போது 999 and 10,000 இதுக்கு பிட்வீன்லன்னா இங்கே 999 வராது. ஸோ இட் வில் ஸ்டார்ட் 1000. இங்கே 10,000 வராது, அதனால் 9,000 and 999 வரும். ஸோ இட் இஸ் 4 டிஜிட் நம்பர்ன்றது நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்டிவிஷன் 1 ஸோ 4 டிஜிட் நம்பர் ஒரு 4 பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது டிஜிட்ஸ் பாருங்கள். எனக்கு இந்த ஃபஸ்ட் பாக்ஸ்க்கு அதாவது 1000th பிளேஸ்க்கு எனக்கு 0 வரதுக்கு பாசிபிள் இல்லை. எனக்கு 0 வரதுக்கு பாசிபிள் இல்லைன்னா ரிமைனிங் எனக்கு 9 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக 9 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10,000 விட லெஸ் தென்னு சொன்னதுனால எனக்கு இங்கே 9ம் அப்ளிகேபிள் ஆகும். அப்போ எனக்கு இந்த 1000th பிளேஸ்க்கு 9 வேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒருவேளை நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேஸில் 6 புட் பண்ணதாக எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போது இந்த டிஜிட் வந்து லெஃப்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போது இந்த 100th பிளேஸ்க்கு எனக்கு 0 அப்ளிகேபிள் ஆகும். ஒன்று ஸ்கிப் ஆகிடுச்சு, ஒன்று மறுபடியும் ஆட் ஆகிடுச்சு. அப்போ இந்த பிளேஸ்க்கு எனக்கு மறுபடியும் 9 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, சாரி, இது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னதுனால எனக்கு இந்த 6ம் அப்ளிகேபிள் ஆகும். அப்போ எனக்கு இந்த பிளேஸில் 10 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன் செகண்ட் மறுபடியும் இந்த 6ஐ என்னால் இங்கே புட் பண்ண முடியும். எனக்கு இங்கேயும் 10 ஆப்ஷன்ஸ் இருக்கும், இங்கேயும் 10 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் செகண்டுக்கு தான் நோ டிஜிட்ஸ் ரிப்பீட்டட், அதுக்கு தான் இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். 1000th பிளேஸில் நமக்கு 0 வராது, அதனால் இங்கே நம்ம 9 ஆப்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, therefore இதிலிருந்து by product rule 9 into 10 into 10 into 10, see the 100 into 10 னா இது 1000 into 9 we get 9,000. ஓகே, இப்போது செகண்ட் சப்டிவிஷன் no digits are repeatedன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஒரு 4 டிஜிட்ஸ் இங்கே நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட் பார்ட் இங்கே நான் டிஜிட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். 0 1 2 3 4 5 6 7 8 and 9. இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட் பிளேஸ்க்கு 0 அப்ளிகேபிள் ஆகாது, அதனால் எனக்கு இங்கே டோட்டலாக 9 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போது நோ டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டடா, ஒருவேளை இந்த பிளேஸில் நான் புட் பண்ண டிஜிட் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 வந்து எனக்கு இந்த 100th பிளேஸ்க்கு வராது. பட் இங்கே 0 வந்து இந்த 100th பிளேஸ்க்கு அப்ளிகேபிள் ஆகிடுச்சு. எனிவே எனக்கு இந்த 100th பிளேஸ்க்கு எகைன் 9 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 100th பிளேஸில் நான் புட் பண்ண டிஜிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 4ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டோட்டலாக இப்போது 2 டிஜிட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு இந்த 10th பிளேஸ்க்கு ரிமைனிங் 8 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10th பிளேஸ்க்கு நான் சூஸ் பண்ண லெட்டரை வந்து 7ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிஜிட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு இந்த பிளேஸ்க்கு 7 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, எனிவே த ப்ராடக்ட் ரூல் இங்கே டோட்டல் ஆப்ஷன் 9 into 9 into 8 into 7. ஸோ இது 81
இது ஒரு 56. ஸோ டோட்டலாக ப்ராடக்ட் பண்ணும்போது 4 5 3 6. ஓகே, இப்போ சப்டிவிஷன் 3 பாருங்கள். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ரிப்பீட்டட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட்ஸ் ரிப்பீட்டட்னா இது ஒரு டோட்டலாக ஒரு 4 டிஜிட் நம்பர். அப்போ ஒரு டிஜிட் இங்கே ரிப்பீட் ஆகும், 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் வரைக்கும் இங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சப்டிவிஷன் 3 அட்லீஸ்ட் ஒன் டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த சப்டிவிஷன் 1 பார்த்தோம்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதில் டோட்டலாக இங்கே நோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா இங்கே 0 மட்டும் வரதுக்கு பாசிபிள் இல்லை. மற்றபடி எல்லா வேல்யூமே, அதாவது ஒரு இங்கே 1ன்னா 1 4 டைம்ஸ் வரதுக்கு பாசிபிள், 2னா 2 வரும், 3னா 3 வரும். இந்த மாதிரி எல்லா டிஜிட்டுமே ரிப்பீட்டேஷன் அலௌடு இருக்கிறது தான் அந்த சப்டிவிஷன் 1க்கான ஆன்சர். சப்டிவிஷன் 2க்கு நோ டிஜிட் ஆர் ரிப்பீட்டட். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு வேளை இங்கே நம்ம 1 புட் பண்ணிட்டோம்னா இந்த 3 ஆப்ஷனில் நம்ம 1 புட் பண்ணவே கூடாது. இட் இஸ் நாட் ஓன்லி 1, இங்கே இருக்கிற இந்த எல்லா ஆப்ஷனுக்குமே இதுதான் ரீசன். ஸோ இது ரிப்பீட்டட் நாட் அலௌட், இது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் போது எல்லா டிஜிட்டுமே ரிப்பீட்டடாக இருக்கிறதுக்கு அலௌடு. நம்மக்கிட்ட கேட்ட கொஷின் அட்லீஸ்ட் 1 டிஜிட்டாவது ரிப்பீட் ஆகிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது டோட்டல் இருந்து இங்கே ஒரு டிஜிட் கூட ரிப்பீட் ஆகாததை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது தான் அட்லீஸ்ட் 1 டிஜிட் ரிப்பீட்டட். இந்த அட்லீஸ்ட் 1 டிஜிட்னா இங்கே ஒரு வேளை 1 2 டைம் வரலாம், 3 டைம் வரலாம், ஆர் 4 டைம் வரலாம், இந்த மாதிரி கான்செப்ட். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் வேஸ் மைனஸ் இங்கே நோ டிஜிட்ஸ் ரிப்பீட்டட், number of no digits are repeated. So total அங்க 9000 minus 4536, 10 minus 6 we get 4, 9 minus 3 we get 6, 9 minus 5 we get 4, 8 minus 4 we get 4. So it is at least ஒரு டிஜிட்டாவது ரிப்பீட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இங்கே 1 போட் பண்ணிட்டோன்னா இங்கே 2 2 3 இந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை இங்கே 1 புட் பண்ணிட்டோன்னா இங்கே 2 2 2 இருக்கலாம். ஆர்எல்ஸ் 1 1 1 1ன்னே வரலாம். ஓகேவா, அட்லீஸ்ட்னா 1 சொன்னாங்கன்னா 1லேருந்து அதுக்கு மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக எழுதுறதுக்கு அப்ளிகேபிள் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.